சென்னையில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2, 3 இடம் விசிட் பண்ணுவீங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் மெரினா. மெரினாவில் வந்து நமக்கு இங்கே ஒரு 2 கடை வந்து ஃபேமஸாக இருக்கும் அண்ட் ஃபுட்டில். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரி அக்கா கடை விசஸ் மீனவ உணவகம். 2த்துக்கும் கம்பேரிசனில் பார்க்க போகிறீங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவல் டோக்கன் பார்த்தீங்கன்னா இதுதான். நார்மல் சாப்பாடு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பாடும் அது 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 150 ருபீஸ்க்கு बड़ा साइज மீன். இந்த சோட்டா மீன் கான்செப்ட் வந்து 150. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ அக்கா கடைக்கு வந்துட்டோம். சுந்தரி அக்கா கடை. இப்போ நீங்கள் மெரினான்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சுந்தரி அக்கா கடையை வந்து பார்த்து தான் போவீங்க. அண்ட் சாப்பிட்டும் இருப்பீங்க நிறைய பேர். இங்கே என்னென்னா கேட்டகரி வைஸ் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே முட்டை சாப்பாடு அது 70 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்கிறது மீன் சாப்பாடு. இதில் வந்து 2 மீன், ஒரு மீன் வந்து குட்டியாக இருக்குது, இன்னொரு மீன் வந்து பெருசாக இருக்குது. எனக்கு ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கண்டிப்பாக 5க்கு 4.5 கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மீன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது மீன். அண்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்டு ரைஸ் அதே மாதிரி, ரைஸும் குழம்பும் சரி, புளியும் அந்த கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்டவங்களே ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தேன், அவங்களாம் தான் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், படா சைஸ் மீன் 150 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான் என்னை பொறுத்த அளவுக்கு. பட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யாருன்னா சாப்பிட்ருப்பீங்களா இந்த சுந்தரி அக்கா கடையில்? அவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடைக்கு நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன். இதை இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மீதியை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு ரைஸ் குவான்டிட்டி இது தான். மேபி நம்ம கேட்டோன்னா அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். அண்டு இதுதான் மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் சாப்பிட்டு நான் மீதியை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோர் இருக்குது, அப்புறம் சாம்பார், ரசம், 3 ஐட்டம் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகே மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டு முடித்தோம். பட் சாப்பிட்டு முடிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாம்பார் நீங்கள் அந்த கேரியில் பார்த்துருப்பீங்க. சாம்பார், ரசம், மோர். அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. சாம்பாரும் ரசமும் மோரும் இது எல்லாமே தரமாக இருக்குது மக்களே. அண்ட் இங்கே முடிச்சிட்டோம் சுந்தரி அக்கா கடையில். சுந்தரி அக்கா கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கடையில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதில் ஒரு கடையில் கூட கூட்டமே கிடையாது. ஆனால் சுந்தரி அக்கா கடையில் கூட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படியே கட்டு. சாப்பிட்ட மக்களே, நான் 2 மீன் சரி போட்டுருச்சு போங்க, அட்டி படுத்து விட்டுருச்சு. அந்த மாதிரி சாப்பிடவே முடியல, அந்த மீனே சாப்பிட முடியல. ஃபஸ்ட்டு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்கினீங்கன்னா ஒரு ஆளாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த முட்டை சாப்பாடே வாங்கிக்கோங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன மாதிரி யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து கண்டென்ட்டுக்காக வந்தேன், அதனால் பண்ணேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சோண்டு தான் வேஸ்ட் பண்ணேன், முள் மட்டும் வேஸ்ட் பண்ணேன். அப்படி இல்லை, கொஞ்சோண்டு மட்டும் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே மூவ் பண்ணி அதில் போய் பார்த்துட்டு கிளம்பலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு வந்து சஜஷன் போகும்னு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர் வீடியோ பண்ணியிருந்தோம், வேறு லெவலில் போச்சு. இந்த வீடியோவும் வேறு லெவலில் போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கண்டென்ட் என்ன வேணுன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுற போனீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விஷுவலாக நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். பார்த்து அது உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி தெரியுதா? ஃபேஸ் தெரியல, ஃபேஸ் தெரியவும் கூடாது.
நல்லா தான் கட்டி விட்ருக்கீங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கரெக்டாக தெரியுதா ஃப்ரண்ட்டில்? இந்த லைனில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, மெரினா பயணம் சுந்தரி அக்கா கடைக்கு வந்துட்டு மெரினா கடையாக பார்த்தாச்சு. நம்ம இப்போ கிளம்பி ரிட்டன் வந்து போக போகிறோம். ரிட்டர்ன் போயிட்டு மீனவன் உணவகத்தில் சந்திப்போம். பீச்சில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி செட்டப்பும் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சுந்தரி அக்கா சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. அந்த ரேட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டிங் ரைஸு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை எடுத்துக்காதீங்க. அண்டு இப்போது ரேட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 9.5 அது மாதிரி கொடுக்கலாம். அண்ட் மீனுக்கு முக்கியமாக சொல்லணும், அந்த மீன் வந்து ரொம்ப பெரிய மீன் தான். அதனால் வந்து அது ப்ரைஸ் அதிகன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 150 ரூபா கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள் தரமாக இருக்குது. அதனால் அது எதுவும் சொல்ல முடியாது. அந்த மீன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10க்கு 10 சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன்று ப்ரைஸு கொஞ்சமாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தோணுது, அந்த 150 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்றதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இதே எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. கடைசியாக போட்ட பல்லா ஒரு வீடியோவே ஓடவே இல்லை. அது கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கேன். சரி, ஓகே, நம்ம கண்டென்ட் கொடுக்குறது, அதனால் கண்டென்ட்டை மட்டும் கொடுப்போம், வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி மக்களே, சுந்தரி அக்கா கடை முடிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், தயிர், ரசம், இது 3மே வந்து தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் சிக்கன் குழம்புலாம் எதிர்பார்க்க முடியாது, அது தனியாக இருக்குது. தனியானா நம்ம சிக்கன் சாப்பாடு அந்த மாதிரி நான் மெனு கார்டு உங்களுக்கு காட்டுறேன், இந்த சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த மெனு கார்டுலேயே இருக்கும் இவ்வளோ ப்ரைஸு சிக்கனுக்கு. அண்டு மீன் குழம்பு அந்த மாதிரி வந்து ரைஸு முக்கியமாக சொல்லணும், 70 ரூபாய்க்கு ரைஸ் கொடுக்குறாங்க முட்டை சாப்பாடுன்ட்டு. ஒரு முட்டை வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது சரியாக தெரியல எனக்கு. பட் நான் அது வாங்கலை, அதுதான் விஷயம். ஆனால் 150க்கு அரௌண்டு 70 போட்டால் கூட 140 தான் வருது சாப்பாடு. ஆனால் நம்ம ஏன் அவ்வளோ வாங்கணும்னு தெரில. பட் ஓகே. அண்டு சாப்பாடு பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக சொல்லணும்னா இங்கே சுந்தரி அக்கா கடையில் மட்டும் 10க்கு 9.9 கொடுக்கலாம். மேபி நான் அங்கே மீனவன் உணவு பார்த்துட்டு நான் மீதியை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மீனவன் உணவகம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சுந்தரி அக்கா கடைன்றது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அந்த அக்கா, அதனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சமே கூட இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எத்தனை பேருக்கு வந்து அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பாக அந்த கூட்டமாக சொல்லி சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன் நானே, ஒரு சில ஆல்ரெடி ஓடி இருக்கோம்ல அந்த கண்டென்ட்டில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கடைக்கு போனால் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்றாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நான் வந்து பார்த்த வரைக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்குது, கொடுக்குறாங்க. கொடுத்த மாதிரி வந்து அவங்க நம்ம என்ன கேட்குறோமோ அது கரெக்டாக கேட்டு வாங்கிட்டா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்டு இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, நல்லாவே இருந்தது. அண்டு இங்கே பொறுத்தளவுக்கு இது தான் மக்களே. அண்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனவன் உணவகம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த டைமு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மீனவன் உணவகம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்கள். எங்கே வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் மீன் வச்சு தராங்க. அண்ட் பொரியலும் வந்து இதில் வந்து இன்க்ளூடிங் தராங்க. குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மொத்தம் ஒரு 4 குழம்பு வெரைட்டியில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சைடிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ருபீஸில் வந்து நண்டு, எறா, ஸ்குட்டு, கடம்பா, நண்டு இது மாதிரி எல்லாம் ஒரு சில ஐட்டங்கள் வந்து 100 ரூபாயிலே வந்து சைடிஷ் வந்து வச்சுருக்காங்க. ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு மீனவன் உணவகத்தில். மேலே ஒரு செட்டப் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? மேலே வந்து பால்கனி செட்டப்பும் வந்து வச்சுருக்காங்க. இந்த பால்கனி செட்டப் கொஞ்சம் வந்து மேலே உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய கடை வந்துருச்சு. இங்கே இருக்கா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மூங்கில் உணவகம், அப்புறம் மீனாட்சி மெஸ்ஸு, மெட்ராஸ் சீ ஃபுட்டு, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கூட்டமாக இருக்குது மூங்கில் உணவகம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ப்ரைஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு 50 ரூபாய்க்கு வந்து மேபி பக்கத்து கடைகள்லாம் ப்ரைஸ் எப்படின்னு தெரியல. பட் இன்றைக்கானது
நமக்கு அந்த 2 கடை தான். 2 கடையிலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனல் ரேட்டிங் என்னன்றதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்க்ளூஷனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வைஸ் பெஸ்ட்டுனா எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனவன் தான். ஏன்னா 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பொரியல் வச்சு மீன் குழம்பு ஊற்றி அதில் ஒரு சின்ன பீஸ் வந்து வச்சு கொடுக்குறாங்க. மேபி மீனவன் உணவகத்தில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாகப்படுது. நெக்ஸ்ட் ஒன் அக்கா கடை. அக்கா கடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 70 ரூபா. சரியா, 70 ரூபாய்க்கு ஒரு முட்டையை வச்சுருவாங்க, முட்டையை வச்சு கொடுப்பாங்க. அண்டு அந்த 20 ரூபா கொஞ்சம் வந்து அக்கா கடையில், சுந்தரி அக்கா கடையில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம வந்து அந்த 70 ரூபா சாப்பாடு சாப்பிடல, பட் நம்ம அதை இப்போ சொன்னால் தப்பாயிரும். அண்ட் அந்த 70 ரூபா சாப்பாடுன்ற போது கொஞ்சம் வந்து ப்ரைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே வந்து 50 ரூபா இல்லை நம்ம. ஏன்னா இது ரொம்ப நாளாக இங்கே ஃபேமஸாக இருக்க கடைகள் மட்டும்தான் எடுத்துருக்கோம். 2 கடையை மட்டும் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அண்டு டேஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு டிஃப்ரெண்ட்டுன்னு பெரிய அளவுக்கு இல்லை. இந்த ப்ரைஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோன்னா அக்கா கடையில் மீன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் வச்சு கொடுத்துருப்பாங்க. பட் பீசஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சாப்பிட்டதில்ல. உங்களில் யாருன்னா ஒரு ஆள் சாப்பிட்ருப்பீங்க, அதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கமெண்ட்டில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரேட்டிங் என்னன்றதை பார்த்தீங்கன்னா அக்கா கடைக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 8.5 வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த 1.5% எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா 50 ரூபாய்க்கு வந்து இங்கே ஒரு சில கடைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ப்ரைஸஸ் வந்து இருக்குது. அண்டு இங்கே அப்படியே கம் பேக் டு மீனவன் உணவகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் ஒரு 50 ரூபாய்க்கு வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு சில சீ ஃபுட்ஸ்லாம் நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சீ ஃபுட்ஸில் எடுத்திங்கன்னா அந்த மீன் இல்லை எறா அந்த மாதிரி எதனா எடுக்கிறீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஒரு 150லேயே வந்து இதெல்லாம் முடிச்சிக்கலாம். அண்ட் ஸ்பைசஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி மீனவன் உணவுகள்லாம் எடுத்து போட்டிருக்கேன் நான் அதே இதுவை. அண்டு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரேட்டிங் வந்து மீன் குழம்பு 2மே நல்லா தாங்க இருந்தது. ஏன்னா இங்கே வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது, அதுதான் விஷயம். ஆனால் பொரியல் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அக்கா கடையில் வந்து அந்த பொரியல் இல்லை, நான் சாப்பிடும் போது கொடுக்கல. மேபி அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம போனது ரொம்ப ஏர்லியாக போய்ட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போயிட்டதுனால நான் எதுவும் சொல்லிக்கிறேன். அண்டு ஃபைனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அக்கா கடை வந்து 10க்கு 8.5ம் அண்ட் மீனவன் உணவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து ப்ரைஸும் வைக்கணும், அந்த ஃபுட்டோடைய இதுவும் வேணுன்றதுனால அப்படி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் என்னுடைய ரேட்டிங் மக்களே. அண்டு இது வந்து என்னுடைய ரேட்டிங்கிறதுனால அண்ட் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பட் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கும் திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. பட் இதுதான் விஷயம். அண்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.